யாருப்பா அந்த பையன்? ஹலோ, யார் இவ்வளவு கொடூரமா இருக்கிறான்? யாரவன்? बेटा देखना ये कौन है, तेरे पापा के नंबर से फोन आया है, ये कौन है देखो। ரீசெண்ட் டைமில் இந்த வீடியோ கால் ப்ராங்கை நம்மள பலருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அம்மா, அப்பா, சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி பேக் கேமராவில் இந்த நபரோட வீடியோவை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. பலருமே வேற யாராவது ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்களா, இல்லை இந்த நபர் ஃபோனை திருடிட்டாரா அப்படிங்கிற குழப்பத்தில் அந்த நபரை கண்டபடி திட்டுறாங்க. இப்படி இவங்க கண்டபடி திட்டுறத ப்ராங்க் பண்ணுற நபர் சிரிச்சு என்ஜாய் பண்ணி அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த ப்ராங்க் வீடியோ சில வருஷமாக பண்ணப்பட்டாலும் ரீசெண்டாக தான் நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகளவில் இந்த பிராங்க் ட்ரெண்ட் ஆகி இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸும் இந்த பிராங்க் பண்ணி இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. இப்படி இந்த வீடியோ வைரல் ஆகி இப்போ இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோல வர அந்த நபர் பேரு எரிக் யங்கபோர்தா. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். ஆர்கன் அப்படிங்கிற டவுன்ல வாழ்ந்துட்டு வராரு. இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நிறைய வீடியோஸை அவரோட டிக்டாக் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோஸ் தான் இப்போ பிராங்க் கால் பண்ண பயன்படுத்தப்பட்டு வருது. இவரோட வீடியோஸை இப்படி பலருமே பயன்படுத்துறத பத்தி தெரிய வந்து அவரோட குடும்பத்தினர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நீங்க பிராங்க் அப்படிங்கிற பேர்ல ஒரு பழங்குடி மனிதரை புள்ளி பண்ணி காமெடி பண்ணியிருக்கீங்க. இது எங்களை எவ்வளவு பாதிச்சதுன்னு உங்களுக்கு எல்லாம் புரியாது. எங்க சகோதரரோட வீடியோ அவரோட அனுமதி இல்லாம இப்படி சோஷியல் மீடியால யூஸ் பண்றதை பார்த்து நாங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டோம். இது காமெடியில ரொம்பவே தப்பு. எங்களை ரொம்பவே இந்த பிராங்க் காயப்படுத்திருச்சு. அவரை வச்சு மக்கள் இப்படி ஒரு பிராங்க் பண்றது கூட அவருக்கு சுத்தமா தெரியாது. நாங்க அவருக்கு இந்த பிராங்க் பத்தி புரிய வச்சதுக்கு அப்புறம் அவர் இதெல்லாம் வேணாம், அவர் சோஷியல் மீடியால போட்ட அந்த வீடியோவை எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. எரிக் ரொம்பவே நல்ல மரியாதை உள்ள மனிதர். எங்க கம்யூனிட்டியோட அடுத்த தலைவர் இவர் தான். அவங்க அப்பா விட்டுட்டு போன வழியில அதை பின்தொடர்ந்து இவரும் இப்போ எங்க கம்யூனிட்டியோட தலைவராக போறாரு. அவர் ஈட்டி மற்றும் படகுகள் செய்ய ஸ்கூல்ல உதவி பண்ணிட்டு வராரு. ரொம்பவே நல்ல மனிதர் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அவங்க உறவினர்கள் இந்த பிராங்க் பத்தி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறது மூலமா நம்ம இன்னுமே நிறவெறி பிடிச்சவங்களா தான் இருக்கும் அப்படிங்கறத காட்டுது. கருப்பா இருக்கிற ஒருத்தரை பார்த்த உடனே அவர் இந்த போனை திருடிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் வரது இன்னுமே காலம் காலமா கருப்பினத்தவர் மேல இருக்கிற வெறுப்புணர்ச்சியை காட்டுது அப்படின்னு பலருமே இந்த பிராங்க் எதிராக உலகளவுல குரல் கொடுத்துட்டு வராங்க. எரிக்க சந்திச்சு அவர் கூட பேசி புகைப்படம் எடுத்த போட்டோகிராஃபர் வெயின் கூலமும் எரிக்கோட போட்டோவை ஷேர் பண்ணி இந்த போட்டோவை எல்லாருமே ஷேர் பண்ணி நிறவெறிக்கு எதிராக குரல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிராங்க் பண்ண பல பேர் எரிக் மற்றும் அவங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டு வராங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்னு இப்படி எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸும் இந்த பிராங்குக்கு எதிராக கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம், இவரோட வீடியோஸ் யாரோட ஃபீடுக்கும் போகாத மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. ஃபன் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ற விஷயங்களுக்கு பின்னாடி சிலர் காயப்படுறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம பண்ற செயல்கள் யாரையும் காயப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கறதுல அதிக கவனம் தேவை அப்படிங்கறத புரிய வைக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.